ஒரு சின்ன ஊர்ல நடக்கிற ஒரு பிரச்சனை ஒரு நாட்டோட பெரிய நெருக்கடியே காட்டி கொடுக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வவுனியாவுல எரிவாயுவுக்காக மக்கள் வரிசையில நின்னது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். இது வெறும் ஒரு எரிவாயு தட்டுப்பாடு மட்டும் இல்ல. இதை விட ஒரு பெரிய சிக்கலான கதைக்கு இது ஒரு ஆரம்பம். சரி வாங்க, இந்த முழு பிரச்சனையும் ஒண்ணு விடாம அலசி ஆரஞ்சிடலாம். நாம வவுனியாவுல ஆரம்பிச்சு இதுக்கு உண்மையான காரணம் என்ன, என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க, கடைசியா இதனால நமக்கு என்ன தாக்கம்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல இந்த எல்லா குழப்பமும் எப்படி எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். இந்த கதையோட ஆரம்ப புள்ளி வவுனியா தான். அங்க திடீர்னு ஒரு நாள் எந்த கடையிலயும் எரிவாயு சிலிண்டர் இல்ல. பல குடும்பங்களோட அன்றாட சமையலே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. அப்போ அங்க இருந்த கடைக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னது, கம்பெனில இருந்து லாரி இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண டெலிவரி லேட்டுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா உண்மை அதுக்கு மேல ரொம்ப பெருசு. அப்போ அந்த லொரிகள் ஏன் வரல? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த ஒரு கேள்விதான் ஒரு ஊர்ல நடந்த பிரச்சனைய ஒரு நாட்டு பிரச்சனையா மாத்துச்சு. இது ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி நடந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சப்ளையர் அவங்க விநியோகத்தை நிறுத்தினதும் எல்லா மக்களும் இன்னொரு சப்ளையரான லிட்ரோ கிட்ட ஓடினாங்க. இந்த திடீர் அழுத்தம் லிட்ரோவோட ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் பாதிச்சிடுச்சு. இந்த அழுத்தம் எவ்வளோ பெருசுன்னு இந்த நம்பர்ஸ பாருங்க. லிட்ரோவோட தினசரி தேவை சாதாரணமா 1200 மெட்ரிக் டன். ஆனா திடீர்னு அது 1600 மெட்ரிக் டன்னா எகிரிடுச்சு. அதாவது ஒவ்வொரு நாளும் கூடுதலா 400 மெட்ரிக் டன் தேவை. இது சாதாரண ஏற்றமில்ல, திடீர்னு வந்த ஒரு சுனாமி மாதிரி. இதை சமாளிக்கிறது லிட்ரோவுக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. மக்கள் ஏன் இவ்ளோ வேகமா லிட்ரோ பக்கம் போனாங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் விலை. இங்க பாருங்க, லாஃப் கேஸ் விலை 4330 ரூபாய். ஆனா லிட்ரோட விலை 3690 ரூபாய் தான். இவ்ளோ பெரிய விலை வித்தியாசம் இருக்கும்போது மக்கள் லிட்ரோ வாங்கினதுல ஆச்சரியமே இல்ல. ஆக இந்த தட்டுப்பாடு பத்தி 2 விதமான கதைகள் சொல்லப்பட்டுச்சு. ஒரு பக்கம் அரசாங்கமும் லிட்ரோவும் மக்கள் பயத்துல தேவைக்கு அதிகமா கேஸ் வாங்குறாங்க, அதுதான் காரணம்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் மக்களோ இல்ல கேஸ் ஏத்திட்டு வர கப்பல் லேட்டா வர்றதுதான் உண்மையான காரணம்னு பேசிக்கிட்டாங்க. இதுல எது உண்மை? சரி, இவ்ளோ பெரிய நெருக்கடிய லிட்ரோ எப்படி சமாளிச்சாங்க? அவங்க ரொம்ப வேகமா சில அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தாங்க. வாங்க அந்த நம்பர்ஸை பார்க்கலாம். இந்த தட்டுப்பாட்டை சரி பண்ண அவங்க செஞ்ச முதல் வேலை மார்க்கெட்டுக்குள்ள சிலிண்டர்களை கொண்டு வந்து கொட்டினதுதான். உங்களால நம்ப முடியுமா? பிப்ரவரி மாசத்தோட 3வது வாரத்துல மட்டும் 6.5 லட்சத்துக்கும் அதிகமான சிலிண்டர்களை விநியோகிச்சாங்க. அவங்களோட வேகம் அதோட நிக்கல. அந்த வேகத்தை அப்படியே தக்க வச்சிக்க இப்ப ஒவ்வொரு நாளும் சுமார் 1.5 லட்சம் சிலிண்டர்களை சந்தைக்கு கொண்டு வர்றாங்க. இதனால அந்த நீண்ட வரிசைகள் எல்லாம் குறைஞ்சு நிலைமை சீராகும்னு நம்பினாங்க. இத்தனை சிலிண்டர்களை விநியோகம் செய்யணும்னா அதுக்கு கேஸ் வேணும் இல்லையா? அதனால எரிவாயு ஏத்தின கப்பல்கள் வரிசையா வர ஆரம்பிச்சது. பிப்ரவரி 22ல ஒரு கப்பல், அப்புறம் 25, 28ன்னு அடுத்தடுத்து கப்பல்கள் வர ஏற்பாடு செஞ்சாங்க. சரி, அப்போதைக்கு பிரச்சனையை தீர்த்தா மட்டும் போதுமா? இல்லையே, இந்த மாதிரி ஒரு நிலைமை மறுபடியும் வராம இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்களோட நீண்ட கால திட்டம் ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு ஐடியால ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஒரு அவசர கால கையிருப்பு. இனிமேல் இந்த மாதிரி திடீர் தட்டுப்பாடு வந்தா சமாளிக்க இது உதவும். இந்த திட்டத்துல 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. 1, மாலத்தீவுகள்ல 25,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை அவசர தேவைக்காக கையிருப்பு வச்சிருக்காங்க. 2வது, மார்ச் மாச தேவைக்கு அதிகமாவே எரிவாயு ஆர்டர் பண்ணிருக்காங்க. 3வது, 40,000 புத்தம் புதிய சிலிண்டர்களை சந்தைக்கு கொண்டு வர்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இதனால என்ன நன்மைன்னு பார்க்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலைமை இப்போ சீராகிட்டு வருது. புதுசா கப்பல்கள் வர்றதாலையும் சிலிண்டர்கள் கிடைக்கிறதாலையும் அந்த நீண்ட வரிசைகள் எல்லாம் இனிமேல் இருக்காது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உதாரணமா அதிக விலைக்கு விற்கிறாங்கன்னா நேரடியா நுகர்வோர் அதிகார சபைக்கு புகார் கொடுக்கலாம். இந்த நம்பர் 1977 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்ளோ நடவடிக்கைகள், அவசர கால கையிருப்பு, புது விநியோகம், இதெல்லாம் நடந்த பிறகும் இலங்கையில லட்சக்கணக்கான குடும்பங்களோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஒரு முடிவுக்கு வருமா, வராதா?